31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவித்துள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த பேச்சுவார்த்தையில குறிப்பா என்னென்ன விஷயங்களை அவங்க வலியுறுத்துறாங்க? பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏதேனும் தென்படுதா? 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக தொடக்க கல்வி கூட்டு இயக்கங்களின் கூட்டுக்குழு, அதாவது டிக்டோ ஜாக் அமைப்புகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளுடன் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அலுவலகத்தில் ஆலோசனையில், அதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே வருகிற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் 31 கோரிக்கைகளை, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும், மிக முக்கியமாக அவர்கள் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் பொழுது அந்த டெட் தேர்வை கணக்கிடக்கூடாது, தொடக்க கல்வித்துறையின் கட்டமைப்பை அடியோடு ஒழிக்கக்கூடிய அரசாணை 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இவர்கள் தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 7 முதல் 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. தொடர்ச்சியாக வருகிற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தை அவர்கள் ஏற்கனவே அறிவித்தனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 15 நிர்வாகிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் நாங்கள் இவர்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய 31 அம்சங்களில் கிட்டத்தட்ட 10 அம்சங்களை உடனடியாக நிறைவேற்றி இருக்கிறோம். பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்டவைகளை நாங்கள் தமிழக, அதாவது முதலமைச்சர் உள்ளிட்டவரிடம் முழுமையாக நாங்கள் ஆலோசித்த பிறகுதான் அதற்கான உறுதி கொடுக்க முடியும் என்று இந்த பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்தளவு சுமூக முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் போராட்டத்தை இவர்கள் கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிக்டோ ஜாக் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் 30 மற்றும் 1ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்கனவே உங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி என்பது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பள்ளிக்கல்வித்துறை முன்வந்திருக்கிறது. ஆனால் முழுமையான கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டும்தான் எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று தற்போது வரை பேச்சுவார்த்தை குழுவினர் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா பேச்சுவார்த்தை தொடங்கி நடந்து வருது. பேச்சுவார்த்தையோட முடிவுல முழு விவரங்களும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.